இந்த வாரம் வர இருக்கிற குக்கு வித் கோமாளியில் சுருள் பூரி தான் போட போகிறாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சுங்க. இது அவங்க ப்ரோமோலே போட்டுட்டாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். 250 கிராம் மைதாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் இல்லாட்டி ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு இதை உருட்டி எடுத்துடலாம். இப்போ இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour இதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இதை அப்ளை பண்ணி வச்சிடறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போது இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவு சுகர், அதே அளவு தண்ணி, எந்த அளவு சுகர் எடுத்தோமோ அதே அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா பாகு திக்காக வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். அரை கம்பி பதம் வந்தால் போதும். ஒரு கம்பி பதமெல்லாம் வேண்டியதில்லை. அரை கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இது கூட 2-3 சொட்டு லெமனை புழிஞ்சு விட்டலாம். அப்போ தான் இது இறுகாமல் இருக்கும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு இருக்கட்டும். இப்போ 1/2 hourக்கு அப்புறம் மாவு எடுத்து பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இதை உருண்டைகள் பிடிச்சிடலாம். அந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி 5 உருண்டைகள் எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம மாவு இப்போ சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி சப்பாத்தி போல் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். எந்தளவு லேசாக முடியுமோ அந்தளவு லேசாக தேய்ச்சி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நெய் இருந்தால் நெய் அப்ளை பண்ணி மேலே மறுபடியும் மைதா மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று வைக்கும்போது ஒட்டாமல் வரும். இது மேலே நம்ம மறுபடியும் தேய்ச்ச சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சோம்ல, அதையும் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் இது மேலே நெய் அப்ளை பண்ணி மேலே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிடலாம். இதே போல் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் இது மாதிரி வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிடலாம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ இதை மறுபடியும் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு இந்த ஓரங்களில் இந்த மாதிரி மடித்து விட்டு நல்லா இறுகலாக பிடிச்சி மடித்து விட்டுருங்க. மடித்து இந்த மாதிரி சுருட்டி விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கட் பண்ணிடலாம். ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் கட் பண்ணிடுவோம் இப்படி. இப்போ இது எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அழகாக லேயராக உள்ள சூப்பராக வந்துருக்கு. இப்போ ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதே போல் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியமான ஹீட்டில் இது சேர்த்துருங்க. ரொம்ப ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டால் ரொம்ப முருகிரும், உள்ளே வேகாது. இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா இப்போ ஆயிலை வடிச்சிட்டு எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல பாகு, அதில் இந்த சூட்டோடவே எடுத்ததும் அதில் சேர்த்துடலாம். அப்போ தான் உள்ள பாகு நல்லா இறங்கும். சேர்த்துட்டு இதை நல்லா எடுத்து விட்டுருங்க. ஒன்று ஒன்றா பாகில் நல்லா முக்கி விட்டுருங்க. நல்லா பிரட்டி விடும்போது நல்லா பாகு உள்ளே இறங்கி வரும். இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையுமே பொரித்து எடுத்து இந்த மாதிரி பாகில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.